ஹோம் தியேட்டரில் பாஸ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஆடியோ ஃபைல்ஸ்க்கும் அண்ட் ஹோம் தியேட்டர் எந்தூசியாஸ்ட்க்கும் நல்லாவே தெரியும். அண்ட் இந்த பாஸ் வந்து பெரும்பாலும் சப்வூஃபருங்கிற இந்த காம்பனண்ட்டில் தான் வருதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்ம எல்லாருமே வந்து இந்த பாஸை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எஃபெக்ட் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு இமர்சிவ் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இந்த பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குது. சப்வூஃபர்ஸ் பற்றியோ இல்லை அந்த பாஸ் பற்றியோ இந்த எஃபெக்ட்ஸ் பற்றியோ பேசாத எந்த ஆடியோ ஃபோரமும் இல்லவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் தான் இந்த சப்வூஃபர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹோம் தியேட்டரில் சப்வூஃபர் வந்து ஹைலி ஓவர்ரேட்டட் காம்பனண்ட், அட் த சேம் டைம் ஹைலி மிஸ் அண்டர்ஸ்டுட் காம்பனண்ட்டும். பட் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து சப்வூஃபர் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க பாஸை பற்றி தான் பேச போகிறோம். அதுவும் இன்னொரு கோணத்தில் இருந்து நம்ம பேச போகிறோம். இந்த பாஸ் வந்து மூவிஸில் எப்படி கையாண்டு இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இன்டெலிஜென்ட்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்கை வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க, அந்த எமோஷன்ஸை எப்படி எலிவேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஓவரால் அந்த தீமை வந்து எப்படி பாஸ் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. நான் பேசுகிறது வந்து சாதாரண பாஸ் கிடையாது, நீங்கள் சும்மா கடந்து போகிற மாதிரி இருக்காது. இது வந்து ரொம்ப இன்ஃப்ராசோனிக் டீப் பாஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த டீப் பாஸ் எந்தெந்த மூவிஸில் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இதுக்காக முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அதில் பர்டிகுலர் சீனில் எப்படி பாஸை வந்து இன்டெலிஜென்ட்டாக கையாண்டிருக்காங்க, உங்களோட சப்வூஃபர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 படமும் ஹாலிவுட் மூவிஸ். பட் 6வது படம் வந்து போனஸ், அது வந்து தமிழ் படம். அதுலேயுமே வந்து பாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ப்ரிசைஸ்டான டீப் பாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலிவுட் மூவிஸ்க்கே வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் பாஸ் வந்து ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தமிழ் படம் என்னங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த போனஸ் படம் என்னங்கிறது தெரியும். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக அமையும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். Where's the boat? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சினிமா ஹிஸ்ட்ரியில் இருக்கிற த மோஸ்ட் பவர்ஃபுல் டீப் பாஸ் மூமெண்ட்ஸ் பற்றி தான். ஸோ நான் சொல்கிற இந்த 5 படத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே அந்த 6வது படத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஹோம் தியேட்டரில் உங்களோட சப்வூஃபர் இந்த பேஸை எப்படி கையாளுது, அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சப்வூஃபரை வந்து அப்கிரேட் பண்ணணுமா வேணாமாங்கிற ஒரு டெசிஷனே நீங்கள் வந்து எடுக்கலாம் இதை வச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வர ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 90s வந்த ஜுராசிக் பார்க் பார்ட் 1. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் பேஸ்க்காகலாம் வெயிட் பண்ணவே தேவையில்லை. இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சப்வூஃபர் நீங்கள் ரொம்ப மீடியோக்கோர் சப்வூஃபர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ் வந்து தெரியாது, வெறும் ட்ரம் சவுண்டு மட்டும் தான் வரும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹைலி ப்ரிசைஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் சப்வூஃபர் வச்சுருந்தீங்கன்னா இந்த சவுண்டோட, இந்த ட்ரம் சவுண்டோட, அந்த டெக்ஸ்சரோட உங்களுக்கு வந்து ஒரு டீப் பாஸ் அதில் வந்து கிடைக்கும். பட் இந்த பர்டிகுலர் பாஸ் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்ட்லேயே வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த யூனிவர்சல் பிக்சர்ஸ்னு போடும்போதே உங்களுக்கு ஒரு ட்ரம்மோட சவுண்டு கேட்கும். ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு வந்து
தியேட்டரில் வந்து எனக்கு வேகா ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லோரும் அப்போ தான் தியேட்டரில் உட்காரத்துக்கு செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும் இல்லையா, படம் டைட்டில்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பாதி கூட்டமே வரும். ஸோ அந்த டைமில் அவங்க எல்லாருமே செட்டில் ஆகிற அந்த தருவாயில் முதல்ல இந்த டைட்டில் கார்டு போடும்போது அந்த பேஸ் டங்குன்னு அடிக்கும்போது எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்ட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேஸ் வந்து இவங்க ப்ளேஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான படத்துக்கு வரல, ரொம்ப நேர்த்தியாக கையாளப்பட்ட ஒரு படத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே ஒரு இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஸோ படத்தில் வந்து த்ரில்லிங்க்கு பஞ்சமே கிடையாது. அதேமாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியாக அந்த டைம்லேயே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் டீரெக்ஸோட ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கூட உங்களுக்கு வந்து விஷுவலாக நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து அதிர்றது காமிச்சிருப்பாங்க. பட் அதுலேயுமே வந்து நல்ல டீப் பாஸ் வந்து வரும். ஸோ அந்த டீரெக்ஸை வந்து காட்டுறதுக்கு முன்னாடியே அந்த டென்ஷன் வந்து அந்த சீனில் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக அதில் கையாண்டுருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்துருந்தீங்கன்னா திருப்பியும் ரீவிசிட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. உங்களோட ஹோம் தியேட்டரில் ஒரு நல்ல மீடியமில் ப்ராபப்ளி உங்களோட ப்ளூரேயில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பாஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அந்த டீரெக்ஸ் வர சவுண்டெலாம் பர்டிகுலராக அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டெலாம் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டைட்டில் கார்டையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க, அதுதான் ஹைலைட்டே. ஸோ இந்த படத்தை திருப்பியும் நீங்கள் ரீவிசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட சப்வூஃபர் இதை எப்படி கையாளுதுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த பாஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக உணரலைன்னா நீங்கள் என்ன மாதிரியான சப்வூஃபர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வர செகண்ட் மூவி பார்த்தீங்கன்னா த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஃபெலோஷிப் ஆஃப் த ரிங்னு சொல்லி. ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் பாஸ்க்காக ரொம்ப நேரம்லாம் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மூவியோட ஸ்டார்டிங் ஒரு 3 or 4 மினிட்ஸில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் ஒட்டி ஒரு வார் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வார் சீக்வன்ஸில் இந்த படத்தோட வில்லன் சௌரானோட விரல் வந்து வெட்டும்போது அவர் போட்டிருக்கிற அந்த மேஜிக் ரிங் வந்து அந்த விரலோடு சேர்ந்து கீழே விழும். ஸோ அது விழும்போது ஒரு பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் வந்து பெரிய ஹைலைட் கிடையாது, அது நார்மலாக நம்ம மூவிஸில் பார்க்குற பேஸ் தான். பட் அதுக்கப்புறம் அந்த பவர் வந்து அந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த டீகப்பிள் ஆகும்போது ஒரு ஷாக் வேவ் சீக்வன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஷாக் வேவ் சீக்வன்ஸில் ஒரு டீப் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பெரும்பாலும் நிறைய சப்பில் நான் வந்து உணர்ந்ததே கிடையாது. அண்ட் மீடியா கோர் சப்பில் கண்டிப்பாக இது வந்து அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் வந்து ஒத்து கவனிக்கிற அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஹை அண்ட் ப்ரிசிஷன் சப்பில் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஷாக் வேவ் ஒரு டீப் பாஸை வந்து கொடுக்கும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 18 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கீழே போகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாகவும் அந்த ஷாக் வேவ் வந்து உணர்த்துகிற அளவுக்கு அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அது எப்படி அந்த மேஜிக் ரிங் வந்து அது பவர்ஃபுல் ரிங் அது எப்படி டீகப்பிள் ஆகுதுங்கிறது உணர்த்துறதுக்கு தான் இந்த சீன். அந்த இடத்துல அந்த பாஸ் வச்ச இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஷாக் வேவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த பாஸோட சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே மர்ஜ் ஆகி ஒரு வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் சினிமா தியேட்டரில் தான் பார்த்தேன். அங்கேயே வந்து அந்த பாஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வை வந்து திடீர்னு உணர முடிஞ்சது. இந்த பாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கேன்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ப்ரொவைடட் உங்களோட சப்வூஃபர் உங்களோட ஹோம் தியேட்டரில் ப்ராப்பராக நீங்கள் டியூன் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஹை அண்ட் சப்வூஃபர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும். இந்த வரிசையில் வர 3வது படம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் டுமாரோ. இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் இந்த படம் பாஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து உலகம் ஃபுல்லாக எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பாஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டீப் பாஸ் எங்கே வரும்னா இதுவுமே வந்து டைட்டில் கார்டில் தான் வரும். ஆனால் பெரும்பாலும் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு புரியாது இந்த பாஸ் எதுக்கு வருதுன்றதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா சும்மா டைட்டிலில் வந்துட்டு இந்த நியூஸ் ரீல்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இது ஒரு டீப் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 செகண்டுக்கு இந்த பாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற படத்துலேயாவது 1 செகண்டுக்கோ இல்லை 2 செகண்டுக்கு தான் வரும். இதில் கிட்டத்தட்ட 5-6 செகண்ட் வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த பாஸ் வந்து கீழே போயிட்டே இருக்கும். எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி தான் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேஸ் எதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா
அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஏலியனோட ஹியூமன்ஸ் நடத்துகிற வார் பற்றி இருக்கும். அண்ட் டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் பாஸ் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மக்கள் மைண்டில் வந்து அது புகுத்துறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அவங்களுக்கு மைண்டில் ஓவரால் மூவியில் இருக்கும். அது வந்து ஒரு விதமான இன்செக்யூரிட்டி, ஒரு ஏலியன்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் ஒரு இன்செக்யூரிட்டி வரும் இல்லையா, அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை வந்து வர வைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அண்ட் சும்மா சொல்லலை, அந்த பேஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து அந்த இன்செக்யூர்டு டிஸ்டர்பிங் ஃபீலிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ படத்தில் வந்து இந்தளவுக்கு டீப் பேஸ் வந்து யூஸ் பண்ணலனாலும் அங்கங்கே வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அண்ட் இவங்களோட வார்ஷிப்ஸு அந்த ஏலியன் வந்து உழும்போது இந்த டைம்லலாம் வந்து நல்ல பவர்ஃபுல் பேஸே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த மூவி பேஸ் லவர்ஸ்க்காகவே வந்து எடுக்கப்பட்ட படம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலன்னா எட்ஜ் ஆஃப் டுமாரோ கண்டிப்பாக பாருங்கள். டாம் க்ரூஸ் நடித்தது. அண்ட் படத்தில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஏலியன்ஸ், டைம் லூப் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4வது வர படம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இது செகண்ட் பார்ட், தி டார்க் ஆஃப் த மூன் சொல்லி. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ். ஏன்னா பேஸ் வந்து இந்த டீப் பேஸ் இவங்க வந்து வச்சுருந்த பொசிஷன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அந்த சீனே வந்து வேறு லெவலில் எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அனுபவம். நீங்கள் வந்து அந்த காரில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்தளவுக்கு அந்த பேஸ் வந்து சூப்பராக வந்து அதில் கையாண்டிருப்பாங்க. அண்ட் அதுலேயுமே வந்து ரொம்ப டீப் பேஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ சப்வூஃபர் உங்களுக்கு சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதறல் வந்து நிச்சயமாக சப்வூஃபர்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி உதறல் வந்துருச்சுன்னா நீங்கள் சப்வூஃபர் மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த பர்டிகுலர் சீன் வந்து எங்கே நடக்கும்னா, படம் ஒரு பாதி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஹைவே சேஸ் சீக்வன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பம்பிள் பீங்கிற காரில் வந்து ஷியா பேவல்ஸ் வந்து உட்காந்துட்ருப்பார். அவர் தான் ஹீரோ. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெகாட்ரான் டீமில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த காரை வந்து ஆக்சுவலாக அதுக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹைவேல இந்த காருக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கில் நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். அந்த ட்ரக்கை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அடித்து அப்படி தூக்கி போடும். ஸோ அதுலேருந்து அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த காரை நோக்கி, இந்த பம்பிள் பீயை நோக்கி வரும்போது அந்த பம்பிள் பீ வேறு வழி இல்லாமல் திருப்பி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஹீரோ உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போதே அது கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுன்னா, ஹீரோவை கையில் அப்படியே பிடிச்சிட்டு இந்த சிலிண்டர்ஸையும் எவேட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக அதை காப்பாற்றி திருப்பியும் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காராக மாறும். ஸோ இந்த சீக்வன்ஸில் இந்த பேஸ் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்துட்டு இந்த பேஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராபப்ளி சினிமா தேட்டரில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நான் இது சினிமா தேட்டரில் தான் பார்த்தேன். அங்கேயே வந்து பேஸ் நல்லா இருந்தது. ஆனால் ஹோம் தேட்டரில் பார்க்கும்போது இந்த பேஸ் ரொம்பவே ஒரு ஹைலைட்டடாக இருந்தது. அண்ட் இதில் இருக்கிற அந்த லோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் எங்களோட சப்வூஃபர் ரொம்பவே சூப்பராக கையாண்டுச்சு. இந்த பர்டிகுலர் சீன் வந்து உங்களோட சப்வூஃபரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்பவே ஆப்டான சீன் நான் சொல்லுவேன். உங்களோட சப்வூஃபர் இந்த ஃப்ரீக்வன்சிஸை கையாளுதான்றதை கேட்டுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஹாலிவுட் மூவியில் வர 5வது படம் வந்து இன்டர்ஸ்டெல்லார். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் நிறைய தடவை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ண படம். ஸோ இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளே அந்த இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவலில் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ் வந்து சும்மா வெறும் ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் அதில் வந்து அந்த ஏர் ஸ்பேஸ் டிப்ரீஸ்லாம் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இடிக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன கற்கள்லாம் வந்து இடிக்கிறதெல்லாம் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் இந்த பேஸையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேஸில் செவரல் லேயர்ஸ் ஆஃப் பேஸும் செவரல் லேயர்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்டு சவுண்டும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாத இந்த பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எந்த இடத்துல வந்து இந்த படத்தில் வருதுன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வார்ம் ஹோல்குள்ளே போகும்போது அந்த ட்ராவல்லே வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும். விஷுவலாகவும் சரி, அண்ட் அந்த ட்ராவல் வந்து அவங்க பண்ணும்போது அந்த ஏர்ஷிப் வந்து ஷேக் ஆகிறதும் சரி,
ஸோ அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லையா, அது நம்ம சீட்டில் அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இந்த பாஸ் வந்து நான் நிறைய இடத்துல கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஹோம் தியேட்டர் ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டு டெமோ ரன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அவங்களோட தியேட்டரில் அந்த பாஸ் எப்படி பிரதிபலிக்குதுன்றது அவங்களுக்கு போட்டு காட்டுவோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சீனை போட்டு காமிச்சு எந்த கஸ்டமரும் வந்து இந்த பாஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி யாருமே ஃபீல் பண்ணல. எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் ட்ராவல் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் எங்களை பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது சார்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஸ் வந்து இந்த ஸ்கேல் அண்ட் டெப்த் ஆஃப் ஸ்பேஸை வந்து கன்வே பண்ணுறதுக்காக அவ்வளோ நேர்த்தியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவரல் லேயர்ஸ் ஆஃப் பாஸ் அண்ட் செவரல் லேயர்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டெல்லார் ட்ராவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த போனஸ் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அண்ட் அந்த அளவுக்கு எல்லாராலையும் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சிக்கு உள்ளான படம் விஸ்வரூபம். ஸோ கமல் சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவர் சவுண்டுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்குன்றது நிறைய தடவை நம்ம வந்து இன்டர்வியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் அண்ட் ரொம்ப பிரத்யேகமாக ஒரு சீனில் அந்த பாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சீன் பார்த்திங்கன்னா ஒசாமா பின் லேடனோட இன்ட்ரடக்ஷன் சீன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வரும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார் சீக்வன்ஸ். ஸோ அந்த வார் சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு கேவுக்குள்ளே போவாங்க. ஸோ அந்த இடத்துல கமல் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். பட் இந்த மீட்டிங் வந்து யாரோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் வச்சு தான் இந்த மீட்டிங் இருக்குன்றது அவருக்கு தெரியும். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது யாருன்ற அந்த க்யூரியாசிட்டியை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக, அந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அவரோட வெயிட்டேஜை வந்து காட்டுறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ் வந்து இவருக்கு மனசில் இருக்கிற அந்த க்யூரியாசிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கும், ஆஸ் அ வியூவர்ஸ் அது யார் வரப்போகிறான்ற அந்த க்யூரியாசிட்டியை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாகவும் ரொம்ப டீப்பாக பவர்ஃபுல்லான பாஸ், வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் வர பாஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் சீன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் ரீவிசிட் பண்ணுற டைம் இது, போய் பாருங்கள். இந்த டீப் பாஸை வந்து கண்டிப்பாக ஒரு மீடியோகார் சப்வூஃபரால் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒன்று இது ஸ்கிப் பண்ணிடும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக உங்களோட சப்வூஃபர்லேருந்து வரும். பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல செட்டப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாஸை வந்து நீங்கள் உணராமல் இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹாலிவுட் மூவிஸை வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இந்த பாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இந்த பர்டிகுலர் சீனை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி ரீவிசிட் பண்ணி போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாஸ் உங்களை வந்து ஒரு வியப்பில் ஆழ்த்தோன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த படம் எல்லாமே வந்து டீப் பாஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து எப்படி பிணைஞ்சு இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். மோரோவர் இந்த 6 சீன்ஸும் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு எமோஷனை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ நேர்த்தியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்வூஃபரில் லோ ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டென்ஷன், கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேஷன் வித் ஸ்பீக்கர்ஸ், இது 3மே வந்து ப்ராப்பராக உங்களோட சப்வூஃபரில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம எந்த ஹோம் தியேட்டரில் கேட்டாலுமே பேஸை வந்து கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது உணர்றது, அதுவும் ப்ரிசைஸ்டாக உணர்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் ரியல் சினிமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் கூடவே உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே நீங்கள் வந்து விஸ்வரூபம் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 5 படம் பாஸ் சீக்வன்ஸ் வந்து எப்படி நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டென்ட்டை. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாஸ் சீக்வன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப டீப் பாஸ் போகுது அண்ட் உங்களோட சப்வூஃபர் அது வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை வச்சியும் நான் வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஹேவிங் செட் தட், ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது.
அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஆர் உங்களுக்கு வந்து உங்களோட ஹோம் தியேட்டர் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட சப்வூஃபர் முக்கியமாக இந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்கிரேட் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்வூஃபர் வந்து கரெக்டாக இருக்குன்றது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் கட்டணுன்னா கூட எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதுக்கான ஐடியாஸை வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.